படி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுபாஷினி. நான் புதுக்குள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். மத்தியான வேளை. வெயில் சுல்லென்று அடித்துக் கொண்டிருந்தது. காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வாக படுத்து கிடந்தது. தினமும் வேட்டையாடி வேட்டையாடி அதற்கு அலுத்து போனது. அந்த காட்டுக்கே நான் ராஜா. இப்படி வயிற்றுப்பாட்டுக்காக ஏன் அலைய வேண்டும்? அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. இன்று சாயந்தரத்துக்குள் காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் வந்து என் முன்னால் நிற்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அதன்படியே எல்லா மிருகங்களும் வந்து சிங்கராஜா முன்னால் நின்றன. அப்போது சிங்கராஜா சொன்னது, என்னுடைய உணவுக்காக நான் வேட்டையாடும் போது தினமும் நீங்கள் எல்லாருமே பயந்து ஓட வேண்டியது இருக்கிறது. உங்களுக்கு இதனால் ரொம்ப கஷ்டம். அதற்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். உங்களில் யாராவது ஒருவர் தினமும் எனக்கு உணவாக இங்கே வந்துவிட்டால் இந்த தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட்டு காட்டில் பயமில்லாமல் திரியலாம். எல்லா மிருகங்களுமே இது நல்ல யோசனையாக பட்டது. ஆனால் ஒரு சங்கடம். அவர்களுக்கு யார் தினமும் சிங்கத்திற்கு உணவாக போகணும் என்று புரியவில்லை. பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு அவை ஒரு முடிவுக்கு வந்தன. ஒவ்வொரு நாள் சாயந்திரமும் எல்லா மிருகங்களும் ஓரிடத்தில் கூடி எல்லாருடைய பெயரையும் சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தால் யார் பெயர் அதில் வருகிறதோ அவர்கள் சிங்கத்துக்கு மறுநாள் உணவாக போக வேண்டும். இந்த திட்டம் பல நாட்கள் நல்லபடியாக செயல்பட்டு வந்தது. சிங்கத்துக்கு அன்றாட ஒழுங்காக உணவு கிடைத்து வந்தன. மிருகங்களும் பயமில்லாமல் அழைத்து திரிந்தன. ஒரு நாள் சீட்டுக்குழிக்கு முயலின் பெயர் வந்தது. முயலுக்கோ போக இஷ்டமில்லை. அந்த பெரிய ஒரே கடைவாய் பல்லுக்கு கூட நான் காண மாட்டேன் என்று சொன்னது. பக்கத்திலிருந்து மான் உடனே, அப்படி சொல்லாதே, குறைவாக சாப்பிடுவது வயிற்றுக்கு நல்லதுதான். சில சமயம் சென்றன. மற்ற மிருகங்களும் முயலை பார்த்து, நான் கண்டிப்பாக மீறக்கூடாது என்று சொல்லி ஒழுங்கா யோசிச்சு படி. பிறகு முயல், சரி, நான் போக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நிச்சயம் நான் சிங்கத்திடமிருந்து மீண்டுவதே என்றது. இதை கேட்டதும் மற்ற மிருகங்கள் கேலியாக சிரித்தன. ராத்திரி புறாவும் முயலும் உறங்கவில்லை. அந்த சீக்கிரத்தில் இருந்து சிங்கத்தை விடுபடும் என்று யோசித்து கொண்டே இருந்தது. அந்த சர்சாகர் சிங்கத்தை தந்திரமாக நான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து கடைசியாக அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. அதன் பிறகு அது நம்பிக்கையாக தூங்கியது. முயல் விழித்த போது நல்ல மத்தியானமாகி விட்டது. சிங்கத்தின் குகை பார்த்து மெல்ல நடந்து போனது. குகையின் வாசலை நெருங்கியதுமே வேகமாக ஓடி வந்த போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அப்போது ஒரு மாட்டுக்கு
சேர்ந்து விட்டது என்று சொன்னது. குகையிலிருந்து சிங்கம் கோபத்தோடு பயந்து வந்தது. காலையில் இருந்து பசியோடு இருந்த சிங்கத்துக்கு சின்ன முயலை பார்த்து கோபம் அதிகமாகியது. அதன் காதுகளோடு சேர்த்து ஒரு பிடியில் தூக்கி பிடித்து கொண்டு எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ என்னை இவ்வளவு நேரம் காக்க வைப்பாய் என்று கஞ்சியது. கெஞ்சியது கொஞ்சதா கரஞ்சியது முயல் பதில் கொண்டு பதில் சொல்லாததற்கு போல மகாராஜா நான் காலையிலே புறப்பட்டு விட்டேன். வருகிறேன். வழியில் ஒரு பெரிய சிங்கம் என்னை மடக்கி தான் இந்த காட்டுக்கே ராஜா. நான் சொல்கிறபடிதான் இனிமேல் எல்லாருமே கேட்கணும் என்று சொன்னது. அதனிடமிருந்து தப்பி வந்தேன். சிங்கம் உடனே முயலை கீழே விட்டு ஓடிட்டு அப்படி சொன்னவர் யார்? காட்டு அவரை காட்டு அப்படி சொன்னவர் யார்? காட்டு அவரை எப்படி? வேண்டாம் வேண்டாம் மகாராஜா, அந்த சிங்கராஜா உங்களை விட பலசாலி. அதனோடு சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடியாது. அதன் கிட்டவே நீங்க